வணக்கம். புதுவை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு உற்றார் உறவினர், அரசியல் பிரமுகர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் நண்பர்கள் அவரை கௌரவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவரும் ஏஜேகே ரீனா நெட்வொர்க் நிறுவனரும் ஏஜேகே அறக்கட்டளை நிறுவனரும் நிர்வாகியுமான மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த விழிப்புணர்வு நாயகர் ஜான்குமார் தனது பிறந்த நாளை தனது இல்லத்தில் உற்றார் உறவினர், ஆதரவாளர்கள், நண்பர்கள், தொண்டர்கள், அரசியல் பிரமுகர்கள் முன்னிலையில் விமரிசையாக கொண்டாடி மகிழ்ந்தார். அதன்படி அதிகாலை இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளை பெற்ற அவர் தனது தாயார் லூர்து மேரி அம்மையாரின் பாதங்களை வணங்கி ஆசி பெற்றார். பின்னர் தனது மனைவி திருமதி லதா ஜான்குமார், அன்பு மகன்கள் ரீகன், ரிச்சர்ட், பாசமிகு மகள் ரீனா ஆகியோருடன் கேக் வெட்டி பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தார். தொடர்ந்து தனது சகோதரர், சகோதரிகள் மற்றும் உறவினர்களுடன் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடிய விழிப்புணர்வு நாயகர் ஜான்குமாரை அரசியல் பிரமுகர்கள், ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் சந்தித்து பிறந்த நாள் வாழ்த்தினை தெரிவித்தனர். மக்கள் நெஞ்சில் என்றும் நீங்கா இடம் பிடித்திருக்கும் எழுச்சி நாயகன் ஜான்குமாருக்கு திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன், துணை அமைப்பாளர் SP சிவக்குமார், பொருளாளர் அனிபால் கென்னடி, தொகுதி செயலாளர்கள் ஏம்பலம் செல்வம், செந்தில், நடராஜன், இளங்கோ, தொழிலாளர் முன்னேற்ற சங்க செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா, தலைவர் அண்ணா அடைக்கலம் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து, பொன்னாடை அணிவித்து கௌரவித்து பூங்கொத்து கொடுத்து உளம்கனிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து ஜான்குமாருக்கு திராவிட முன்னேற்றக் கழக ராமமூர்த்தி, தலைமை பொதுக்குழு அருட்செல்வி, பழனி, விவசாய தொழிலாளர் அணி தாமோதரன், தமிழரசன், ஆதி திராவிடர் நலக்குழு அன்பு சூரியன், கலை இலக்கிய அணி சுரேஷ், இளங்கோ, இலக்கிய அணி கிருஷ்ணமூர்த்தி, தொண்டர் அணி சிவா, மகளிர் அணி நிர்மலா சுந்தரமூர்த்தி, சுசீலா உள்ளிட்டோர் சால்வை அணிவித்து கௌரவித்து பூங்கொத்து கொடுத்து இதயங்கனிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக பிரமுகர்கள் சௌரிராஜன், பிரபாகரன், நெசவாளர் அணி ரவி ஆகியோர் மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். புதுவை நலத்துறை அமைச்சர் ராஜவேலு, உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், அரசு கொறடா நேரு ஆகியோர் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமாரை நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம், காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் AKD ஆறுமுகம் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் திரு ஜான்குமாருக்கு மாலை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். முன்னாள் கவுன்சிலர்கள் கூட்டமைப்பு தலைவர் அனிபால் நேரு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அதேபோன்று மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் தலைமையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மனிதநேயமிக்க ஜான்குமாருக்கு மாலை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து நெஞ்சார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். தொடர்ந்து ஜான்குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு கால்பந்து நண்பர்கள் ஜீவானந்தம் பள்ளி ராஜேஷ், முருகன், முனியாண்டி, பிரான்ஸ் நாட்டு உதயகுமார், பிரவீன், MP ரவி, பன்னீர் உள்ளிட்டோர் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அதேபோன்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏழுமலை, ஜெகன், மாஸ்டர் முனுசாமி, முத்து ஆகியோரும், தொழிலதிபர் பழனி, தங்கம் மற்றும் பலரும் பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாணவர் அணி தலைவர் VCC நாகராஜன் நேரில் வந்து திரு ஜான்குமாருக்கு சால்வை அணிவித்து தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அதேபோன்று AJK ரீனா நெட்வொர்க் மேலாளர்கள் ராஜகுரு, பாபு ஆகியோர் AJK ரீனா நிறுவன உரிமையாளருக்கு நெஞ்சார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். AJK அறக்கட்டளை சார்பில் அறக்கட்டளை நிறுவனர் ஜான்குமாரின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவினை முன்னிட்டு AJK நிறுவனம் மற்றும் நிர்வாகிகள் கருணாநிதி என்கிற ஜோசப் அருள்ராஜ், VJM வேலு, முனுசாமி, இதயாத், கில்பர்ட், பார்த்திபன், சுகுமார், பெருமாள், மூர்த்தி, சசிகுமார், ராதா, பன்னீர் மற்றும் அறக்கட்டளை உறுப்பினர்கள் மாலை அணிவித்து கேக் வெட்டி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பாசமிக்க நிறுவனர் ஜான்குமாரின் பிறந்தநாள் விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்புற செய்து அறக்கட்டளை சார்பில் பிறந்தநாள் விழாவினை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து AJK கேபிள் ஊழியர்கள் மற்றும் AJK நெட்வொர்க் ஊழியர்கள் பாசமிகு அண்ணன் திரு ஜான்குமாரின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து கௌரவித்து பூங்கொத்து மற்றும் நினைவு பரிசினை வழங்கி வாழ்த்தி வணங்கி விழாவினை கொண்டாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து AJK கோச்சிங் சென்டர் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் ஆசிரியர் சரளா தலைமையில் AJK அறக்கட்டளை நிறுவனர் ஜான்குமாருக்கு பூங்கொத்து கொடுத்து நினைவு பரிசுகளை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்.
அதேபோன்று பெஸ்ட் முருகன் மற்றும் நண்பர்கள், திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் இளைஞரணி துணை அமைப்பாளர் அலெக்சாண்டர், முன்னாள் கவுன்சிலர் சேகர் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புசி ஆனந்து, தொழிலதிபர் ரமேஷ் மற்றும் நண்பர்கள், தொழிலதிபர் ராமலிங்கம், ரமேஷ் மற்றும் நண்பர்கள் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். இதையடுத்து கேபிள் சண்முகம், காவலர் பொதுநல இயக்க பொதுச் செயலாளர் கணேசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, அபயம் தொண்டு நிறுவனர் முருகன், JPR பேரவை பொன் ராஜேந்திரன், தொழிலதிபர் ஜாகிர் உசேன், பஜாஜ் ஆறுமுகம், சண்முகம் மற்றும் பலர் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து கொயவர்பாளையம் திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், பெரியார் நகர் திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், தொண்டமானத்தம் கிராம பஞ்சாயத்து தலைவர் மனோகரன் தலைமையில் நந்தகோபால், கதிரவன், தாமோதரன், முகுந்தன், கிருஷ்ணகுமார், விஜயசங்கர், கார்த்திக் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். அதேபோன்று கால்பந்து சங்கத்தின் அடாக் கமிட்டி நெஸ்தார் தலைமையில் தனசேகர், இளங்கோவன், செல்வராஜ், ஹரிக்குமார், கந்தசாமி, திருச்சந்திரன், இளங்கோவன், பன்னீர்செல்வம் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து ஜாய் ஆலுகாஸ் நகைக்கடை மேலாளர் ரியோன், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமாருக்கு பூங்குத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அப்போது ஜாய் ஆலுகாஸ் மக்கள் தொடர்பு அதிகாரி மார்டின், HR மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் ரித்தீஷ் மற்றும் GTV மூர்த்தி ஆகியோர் உடனிருந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுவை பாலிடெக்னிக் மாணவர்கள் பொறியியல் படிக்க பின்பற்றப்பட்ட நுழைவுத் தேர்வை ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளித்தனர். புதுவையில் பாலிடெக்னிக் மாணவர்கள் பொறியியல் படிக்க நேரடியாக 2ஆம் ஆண்டில் சேர நுழைவுத் தேர்வு அடிப்படையில் ஆண்டுதோறும் சேர்க்கை நடைபெற்று வந்த நிலையில் இந்த கல்வியாண்டில் இந்த முறை மாற்றப்பட்டு மதிப்பெண்களின் அடிப்படையில் சேர்க்கை நடைபெறும் என அறிவிப்பு வெளியானது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுவை அரசு பாலிடெக்னிக் மாணவர்கள் கடந்த 2ஆம் தேதி முதல் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் காலாப்பட்டில் உள்ள சென்டாக் கவுன்சில் மையத்தில் பொறியியல் சேர்ப்பதற்கான கலந்தாய்வு நடைபெற்றது. இதையறிந்த பாலிடெக்னிக் மாணவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு கொடுக்க லாசுப்பேட்டையில் இருந்து பேரணியாக புறப்பட்டுச் சென்றனர். அவர்களை செஞ்சி சாலை அருகே போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் மாணவர்கள் பிரதிநிதிகள் மட்டும் முதல்வரை சந்திக்குமாறு போலீசார் கேட்டுக் கொண்டதை அடுத்து மாணவர்களின் பிரதிநிதிகள் சட்டசபையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இந்த பிரச்சினை குறித்து பேசிவிட்டு மனு அளித்தனர். போக்குவரத்தை சரி செய்வதில் போலீசார் தீவிரம் காட்டுவதில்லை என்று வில்லியனூரில் நடைபெற்ற நல்லுறவு கூட்டத்தில் பொதுமக்கள் கருத்து தெரிவித்தனர். புதுவை வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை சார்பில் பொதுமக்கள் நல்லுறவு கூட்டம் SP பைரோல் சிங் குர்ஜார் தலைமையில் SP குணசேகரன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் வில்லியனூர் அண்ணா சாலை கோட்டைமேடு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சிக்னல்களை அகற்றிவிட்டு அங்கு போக்குவரத்து காவலரை பணியில் அமர்த்த வேண்டும், வில்லியனூர் மாடவீதியின் இருபுறங்களிலும் வாகனங்கள் நிறுத்தப்படுவதை மாற்றிவிட்டு ஒரு புறத்தில் மட்டுமே நிறுத்த வேண்டும். புதுவை வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை சார்பில் பொதுமக்கள் நல்லுறவு கூட்டம் சீனியர் SP பைரோன் சிங் குர்ஜார் தலைமையில் SP குணசேகரன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் வில்லியனூர் அண்ணா சிலை கோட்டைமேடு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சிக்னல்களை அகற்றிவிட்டு அங்கு போக்குவரத்து காவலரை பணியில் அமர்த்த வேண்டும், வில்லியனூர் மாடவீதியின் இருபுறங்களிலும் வாகனங்கள் நிறுத்தப்படுவதை மாற்றிவிட்டு ஒரு புறத்தில் மட்டுமே நிறுத்த வேண்டும், புதுவை விழுப்புரம் புறவழிச்சாலையின் சந்திப்பில் அடிக்கடி விபத்துக்கள் நடப்பதால் காலை மாலை நேரங்களில் போக்குவரத்து போலீசாரை நிறுத்த வேண்டும் மற்றும் வேகத்தடையில் வெள்ளை நிற கோடுகள் வரைய வேண்டும் என்று கருத்து தெரிவித்தனர். அதற்கு SSP பைரோன் சிங் குர்ஜார் பதிலளித்து கூறுகையில், புறவழி சாலையில் உடனடியாக போக்குவரத்து காவலர்கள் பணியில் அமர்த்தப்படுவர், சாலைகளில் உள்ள வேகத்தடைகளில் வெள்ளை நிற கோடுகளை அமைக்க பொதுப்பணித்துறைக்கு கடிதம் அனுப்பி விரைவில் சரி செய்யப்படும், வில்லியனூரில் மின்சார சிக்னல்களுக்கு பதிலாக போக்குவரத்து காவலர்கள் நிறுத்தப்படுவர் என்றார். கூட்டத்தில் வில்லியனூர் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் வல்லட், சப் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், பாலகிருஷ்ணன், தொழிலதிபர் கண்ணபிரான், மங்களம் வட்டார காங்கிரஸ் தலைவர் முரளிதரன், சந்திரசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். NLC தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தால் புதுவை இருளில் மூழ்கும் நிலை ஏற்படும் என்றும், எனவே மத்திய தொகுப்பிலிருந்து 100 மெகாவாட் மின்சாரம் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய அரசிற்கு கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக புதுவை முதல்வர் ரங்கசாமி மத்திய மின்துறை அமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் NLC-யின் 5% பங்குகளை விற்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் மின்சார உற்பத்தி பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் NLC-யிலிருந்து புதுவைக்கு பெறப்படும் 110 மெகாவாட் மின்சாரம் கிடைக்காமல் போகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், ஏற்கனவே புதுவையில் சுழற்சி முறையில் மின்தடை செய்யப்பட்டு வரும் நிலையில் NLC மின்சாரம் கிடைக்காவிட்டால் நிலைமை மோசமாவதுடன் புதுவை இருளில் மூழ்கும் நிலை ஏற்படும் என்று தெரிவித்துள்ள அவர்,
இந்த சூழ்நிலையை சமாளிக்க மத்திய தொகுப்பிலிருந்து 100 மெகாவாட் மின்சாரம் வழங்க வேண்டும் என்றும் கடிதத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுவை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் பிறந்த நாள் ஜான்குமார் அறக்கட்டளை சார்பில் அன்னை தெரேசா இல்லத்தில் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகள் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. புதுவையின் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவரும் ஜான்குமார் அறக்கட்டளை மற்றும் AJK ரீனா நெட்வொர்க் நிறுவனருமான திரு ஜான்குமாரின் பிறந்தநாள் அவரது ஆதரவாளர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக ஜான்குமார் அறக்கட்டளை சார்பில் அன்னை தெரசா மனவளர்ச்சி குன்றியோர் இல்லத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் திரு ஜான்குமார் கலந்து கொண்டு குழந்தைகளின் முன்னிலையில் கேக் வெட்டி சிறப்பித்தார். தொடர்ந்து குழந்தைகளுக்கு பழச்சாறு வழங்குவதற்கு தேவையான மாங்கனிகளையும் உணவுகளும் வழங்கினார். விழாவில் அறக்கட்டளை நிர்வாகிகள் கருணாநிதி என்கிற ஜோசப் அருள்ராஜ், AJK ரீனா நெட்வொர்க் மேலாளர்கள் பாபு, ராஜகுரு, விஜயம் வேலு, முனுசாமி, இதாயத், மூர்த்தி, செல்வராஜ் மற்றும் ஆதரவாளர்கள், அன்னை தெரசா இல்ல நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.